அதற்குடன் நாம் ஒரு எடுத்து வைத்ததை நாம் அந்த தட்டில் தட்டிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நாம் கைகளில் சேர்த்து கொள்ளுவோம். அது வரவில்லை என்றால் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம் கைகளிலோ அல்லது தட்டை தலைகீழ திருப்பி அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை நாம் சேர்த்து கொண்டால் அது நன்றாக பொரிக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். அதை நன்றாக பொரிக்கும்போது தீயை கொஞ்சம் சிம்மில் வைப்போம். அடுத்ததாக அது நன்றாக கோல்டன் கலர் ஆகினதுக்கு பிறகு அதை நாம் திருப்பி போட்டு கொள்ளுவோம். அப்படியே அதை கொஞ்ச நேரமாக அடுப்பில் வைத்துவிட்டு அடுத்ததாக ஒன்றை சேர்த்து கொள்ளுவோம். இதுவும் கோல்டன் கலராக மாறினதை அதை எடுத்துவிட்டு அந்த பன்னுக்கும் 2 பன்னுக்கும் நடுவில் வைத்துவிட்டு தக்காளி பழத்தையும் அதனுடன் சேர்த்து கொள்ளுவோம். அடுத்ததாக அந்த வெட்டி வைத்த அந்த பல்லாரியை ரவுண்டாக அதையும் நாம் சேர்த்து கொள்ளுவோம். அப்பொழுது